ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? 22/1/2024 திங்கட்கிழமை நம்ம இந்தியாவில் வரலாற்று சிறப்பு மிக்க மிக பிரம்மாண்டமான நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. அயோத்தியில், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தியில் ஸ்ரீராமர் கோவில் திறக்கப்பட்டது. அதாவது நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் ராமர் கோவில் திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. உலகில் அதர்மம் தலைதூக்கும் போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட பகவான் விஷ்ணு பல்வேறு அவதாரங்கள் எடுப்பார். அப்படி பகவான் விஷ்ணு எடுத்த 7வது அவதாரம் தான் ஸ்ரீராம அவதாரம். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தியாவில் மன்னன் தசரதன் மற்றும் கௌசல்யா தம்பதியினருக்கு மகனாக ஸ்ரீராமர் பிறந்தார். எனவே ஸ்ரீராமர் பிறந்த ஜனன பூமியில் அவருக்கு மிகப்பெரிய கோவில் கட்டப்பட்டு 22ஆம் தேதி திறப்பு விழா நடைபெற்றது. அப்போது கோவில் மூலவரான குழந்தை ராமர் சிலைக்கு பிராண பிரதிஷ்டை நடைபெற்றது. அதாவது பிராண பிரதிஷ்டை அப்படின்னா அந்த சிலைக்கு உயிர் பூட்டுதல், பல மந்திரங்கள் முழங்க அபிஷேகம் செய்த, அதாவது கும்பாபிஷேகம் சொல்லுவோம்ல, அந்த நிகழ்வு நடைபெற்றது. பகவான் விஷ்ணுவை அலங்கார பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த சொல்லுக்கு இணங்க குழந்தை ராமரை சிவப்பு மஞ்சள் பட்டாடையுடன், கையில் தங்க வில் அன்புடன், அவரோட திருமேனி எங்கும் தங்க வைர நகைகள் ஜொலிக்க மிக பிரகாசமாக காட்சியளித்திருந்தார். குழந்தை ராமரை மிக அழகாக அலங்காரம் செய்திருந்தார்கள். கண்டிப்பாக அவர் குழந்தை ராமரை தரிசிக்க நமக்கு 2 கண்கள் பத்தாது. கண்டிப்பாக இதுவரைக்கும் குழந்தை ராமரை தரிசித்தவர்கள் தன் வாழ்வின் பிறவி பயனை அடைந்ததாக தான் கருதுவார். ஸ்ரீராமர் சிறந்த ஒரு மன்னனாக தன்னை நிரூபித்து காட்டியுள்ளார். அதனால்தான் அவர் மதங்களை கடந்து இன்னும் மனிதர்கள் அவர்களை நேசிக்கிறார்கள். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உத்தரப்பிரதேசத்தில் ரசோபாத் என்ற மாநிலத்தில் ராமருக்கு பிராண பிரதிஷ்டை நடந்த அதே நேரத்தில் பர்சானா என்ற ஒரு முஸ்லீம் சகோதரிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையின் பாட்டி ராம் ரஹீம் என்று பெயர் சூட்டியுள்ளார். இது ராமர் மதங்களை கடந்து மனிதர்கள் ராமரை மிகவும் நேசிக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ராமர் தன்னுடைய தாய் தந்தையை தெய்வமாக கருதினார். தாயிற் சேர்ந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற சொல்லுக்கிணங்க வாழ்ந்தவர். ராமருக்கு அயோத்தியில் பட்டாபிஷேகம், அதாவது ராமரை மன்னராக தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்று வரும்போது அவருடைய தாய், அதாவது 2வது தாய், அதாவது தசரத மன்னனின் 2வது மனைவி கைகேயி அவங்கள நிறைய பேர் குழப்பி, உன்னுடைய மகனுக்கு தான், பரதனுக்கு தான் இந்த ஆட்சி கிடைக்கணும் அப்படின்னு அவங்கள குழப்புறதுனால அவங்க அவருடைய கணவனான தசரதன்கிட்ட போய் ஏற்கனவே தசரதன் கைகைக்கு 2 வரம் கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா அவங்க ஒரு தசரதன் ஒரு மிகப்பெரிய போரில் ஈடுபட்டிருக்கும்போது அவருக்கு போய் கைகை துணை புரிந்து அந்த போரில் அவங்க வென்றுட்டாங்க. அதனால் மனமகிழ்ந்த தசரதன், உனக்கு ஒரு 2 வரம் கேளு, நான் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கைகை எனக்கு இப்போது வரம் தேவையில்லை, நான் தேவைப்படும் போது அந்த வரத்தை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தசரத மன்னன்கிட்ட போய் அந்த 2 வரத்தையும் கேட்குறாங்க. முதல் வரம் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் போக வேண்டும். 2வது வரம் பரதன் இந்த அயோத்தியை ஆட்சி புரிய வேண்டும் அப்படிங்கிற 2 வரங்களை கேட்குறாங்க. தசரதன் ரொம்ப துன்புற்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை அறிந்த ராமர் தன் தகப்பன் மிக ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறாருன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டே அவரே முன் 14 ஆண்டுகள் வனவாசத்தை ஏற்றுக்கொண்டு சென்று விட்டார். அப்போது அவருடன் அவருடைய தம்பி லக்ஷ்மணனும் சென்றார். சீதையும் அவருடைய மனைவி சீதையும் நானும் உடன் வருவேன் என்றதற்கு ராமர் அதையும் ஏற்றுக்கொண்டு, இல்லை ஒரு பெண் தானே, நீ காட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லாமல் தன்னுடைய மனைவியையும் அவருடைய விருப்பத்திற்கு காட்டிற்கு கூட்டி சென்று 14 வருடம் வனவாசம் அனுபவித்தார். அந்த வனவாசத்தில் பல இன்னல்கள், பல அரக்கர்களை அழித்து அந்த வனவாசத்தை முடித்து மறுபடியும் அயோத்தியா திரும்பின பிறகு ராமருக்கு மறுபடியும் அரசராக பட்டாபிஷேகம் நடந்து அரசராக ஆட்சி புரிகின்றார். அப்பொழுதும் நாட்டில் ஒரு சில பிரச்சனைகள் வருது. அதாவது
சீதா வந்து காட்டுக்கு போயிட்டு அதாவது ராவணன் கடத்திட்டு போயிட்டாங்கல்ல. அப்போ ரொம்ப நாள் அவங்க வந்து ராமரை பிரிஞ்சு இருந்துட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறவங்கள எப்படி வந்து ராமர் சேர்த்து வச்சுக்கலாம், இது வந்து நல்ல உதாரணம் இல்லை அப்படின்னு நிறைய ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு. இது வந்து ராமருக்கு தெரிஞ்சதும் ராமர் வந்து தான் என்ன முடிவு எடுக்க அப்படின்னு வந்து தெரியல. அதாவது இப்போது நிறைய பேருக்கு ஒரு மாற்று கருத்து உண்டு. அதாவது பொதுமக்களோட கருத்தை கேட்டு ராமர் எப்படி சீதையை வந்து காட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து இப்போ ஒரு மன்னனாக தான் தனக்கு வந்து முதல் இடத்தை வந்து அவர் கொடுத்தாரு. அவர் வந்து லக்ஷ்மணனை அழைத்து வந்து சீதையை வந்து காட்டுக்கு கொண்டு வந்து காட்டில் போய் விட சொல்லிட்டாரு. சரி லக்ஷ்மணனும் போய் விட்டுட்டு வந்துட்டார். விட்டுட்டு வீட்டுக்கு வந்து அரண்மனைக்கு மறுபடியும் வந்து பார்த்தா ஸ்ரீராமர் வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. அப்போ வந்து லக்ஷ்மணன் கேட்குற, அண்ணா நீங்கள் தானே வந்து சீதையை வந்து காட்டில் கொண்டு விட சொன்னீங்க, நீங்களே இப்போ மறுபடியும் அழுறீங்களேன்னு. அப்போது லக்ஷ்மணன் சொன்னார், ராமன் சொன்னார், லக்ஷ்மணா உனக்கு வந்து ஆணையிட்டது வந்து ராஜா ராம், இப்போ அழுது கொண்டிருக்கிறது வந்து சீதா ராம் அப்படின்னு சொல்கிறாரு. ராமன் வந்து எப்போதுமே ஒரு ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் என்ற அறநெறியை கடைபிடித்தவர். அதாவது ஒரு வில் அப்படின்னா அரக்கர்களுக்கு, அதாவது கெட்டவர்களுக்கு ஒரே பானம், ஒரே வில், ஒரு அந்த இதில் ஒரு வில் ஒரு சொல் அப்படிங்கிறது வந்து தன்னை நாடி வந்தவர்களுக்கு அபயம் என்ற ஒரே சொல், தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்கு ஒரே இல், அதாவது ஒரே ஒரு மனைவி என்ற அறநெறியை வந்து கடைபிடித்தவர் ராமர் வந்து மிகச்சிறந்த ஒரு மனிதர், அன்பானவர், கனிவானவர், நேர்மையானவர், மிகச்சிறந்த போர் வீரர், நல்லொழுக்கத்திற்கும் வீரத்திற்கும் பெயர் பெற்றவர் ராமராஜ்யம் என்று அழைக்கப்படும் ராமரின் ஆட்சி அனைத்து ஆட்சியாளர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக கருதப்படுகிறது. இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்க்கல, கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்குறீங்க. ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து யூடியூப் வந்து என்னுடைய சேனலை வந்து நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். அதனால் ப்ளீஸ் பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.